குடைமிளகாய் சாதம் கேப்சிகம் ரைஸ் இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் ரைஸ்க்கு ஏற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இது 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஆட் பண்ணி 1/2 டீஸ்பூன் ஸ்பைஸ் பவுடர் ஆட் பண்ணுங்கள். பச்சை மிளகாய், வெங்காயம் ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் போல் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வெங்குற வரை குக் பண்ணுங்கள். புதினா இலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 இலை வரும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிடுங்க. இதில் வெள்ளைப்பூண்டு 3 to 4 பெருசாக இருக்கிறதுனால எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா அதையும் 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். தக்காளி அதிகம் ஆட் பண்ணினா இதோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால சின்னதாக ஒரு பழமாக எடுத்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா தக்காளி வதங்குற வரை குக் ஆகட்டும். உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் இல்லை ஸ்மால் சைஸ் எடுத்துக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். கேப்சிகம் எப்பவுமே சட்டுன்னு குக் ஆகிடும். ஸோ அதனால பொட்டேட்டோவை அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 to 3 நிமிஷம் வரை குக் பண்ணுவோம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்க. மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன். நம்ம சீரகம் மிளகு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாடை போகிற வரை நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1 கப் ரைஸ் எடுத்துருக்கோம். அதில் 1.5 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி அரிசியை ஒரு 15 மினிட்ஸ் அது ஊற வச்சுடுங்க. இப்போ ரைஸை ஆட் பண்ணலாம். அரிசியை ஆட் பண்ணினதுக்கப்புறம் சால்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு விசிலுக்கு வச்சுக்கலாம். ப்ரெஷரை நீங்களாக எடுத்து விட்டு ரிலீஸ் பண்ண வேண்டாம். அது நேச்சுரலாகவே அது ரிலீஸ் ஆகட்டும். ஸோ இப்போது நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக நல்ல குக் ஆகிருக்கு. டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் க்ரீன் பெல் பெப்பர் வச்சு தான் பண்ணணும்னு இல்லை, ரெட், எல்லோ இந்த மாதிரி எந்த பெல் பெப்பர் வச்சுனாலும் நீங்கள் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த மசாலாஸும் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். இதுக்கு ராய்த்தா நல்லா சூட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.